ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ்க்கு போகிறபோது நான் யூஸ்வலாக இந்த மாதிரி டிசைனர் சாரீ தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன். ரிலேட்டிவ்ஸ் மேரேஜ் போகிறபோதெல்லாம் கொஞ்சம் பட்டு புடவை மாதிரி கட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லி இன்றைக்கி வந்து இந்த சாரீ கட்டியாச்சு. நான் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட் இளங்கோட மேரேஜ்க்கு தாங்க கிளம்பியிருந்தேன். ஆதூஸ் ஃபேன்சி பிளானட் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்லேருந்து இந்த ஜுவல் வந்து பிக் பண்ணியிருந்தேங்க. ரொம்பவே யூனிக்காக, ரொம்ப சிம்பிளாக, எலகண்ட்டாக வந்து இருந்ததுங்க. மேரேஜில் வந்து 2-3 பேர் இந்த ஜுவல் வந்து எங்கே வாங்கினேன்னு கேட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு ஃபினிஷிங்குமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பேஜ் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரியா குட்டியும் கூட கூப்பிட்டு போனதுனால அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு தான் போயிருந்தேன். அண்ட் அங்கேயே ஒயிட் ரைஸோட கொஞ்சம் பிசைஞ்சு அவங்களுக்குமே ஊட்டி விட்டாச்சு. நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் தாங்க பார்த்தேங்க. அவங்களோட நின்று செல்ஃபியுமே எடுத்துகிட்டு அப்படியே பொண்ணு மாப்பிளையும் போய் பார்த்து விஷ் பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க கல்யாண சாப்பாடு. சாப்பிட்டதுக்கு எனக்கு நல்ல தூக்கங்க. ஆனால் இந்த ரியா குட்டி போகிற வழியில் அந்த ஃபேனை பார்த்துட்டு என்னை சுத்தமாக தூங்கவே விடலை.